வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வேல்ஸ் குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க குமரவேலோட கல்யாண பேச்சு வருது. எதுக்கு அங்கே இங்கேன்னு போய் பொண்ணு பார்த்துக்கிட்டு, அதான் உள்ளூர்லேயே நம்ம சொந்தத்துலேயே இருக்காளே அப்படிங்கிறாங்க சுகன்யா. யாரு சொல்கிறம்மா நீ அப்படின்னு சக்திவேல் கேட்க, வேற யாரு, நம்ம அரசி தாங்கிறாங்க சுகன்யா. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. சக்திவேல் ரொம்ப கோபத்தோட, ஏன் ஊர் உலகத்தில் வேற பொண்ணு இல்லையா? போயும் அந்த பரதேசி பைய பொண்ணை கேட்க சொல்றியா? என்ன போய் கேட்க சொல்றியா அப்படின்னு கொந்தளிக்கிறாரு சக்திவேல். ஏன் மாமா, கொஞ்ச நாள் அவ இந்த வீட்டில் குமாரோட பொண்டாட்டியா வாழ்ந்தவ தானே அப்படின்னு சுகன்யா கேட்க, அவர் திருத்திருன்னு முழிக்கிறாரு. சக்திவேல் கோபத்தோட தலையை திருப்பிக்கிறாரு. கதை கட்டி இந்த வீட்டுக்கு வந்தவளை முறைப்படி கல்யாணம் கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சுகன்யா கேட்க, கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காரு சக்திவேல். மாறி இதெல்லாம் நடக்கிற விஷயமாமான்னு பெருமூச்சு விட்டுட்டு நின்றுட்டு இருக்க, அக்கா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வடிவுகிட்ட சுகன்யா கேட்குறாங்க. ஆமா எல்லாருமா சேர்ந்து போய் அந்த வீட்டில் பொண்ணு கேட்டுடலாம். எங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான், உங்க வீட்டு பொண்ணுங்களை எல்லாம் கடத்தினவன், உங்க பொண்ணு கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்தினவன், உங்க பையன் மேல கூட இப்ப கொலைப்பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சவன், தங்கமான பையன், அவனுக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு நாம எல்லாரும் சேர்ந்து போய் கேட்போம் அப்படின்னு படு நக்கலும் எரிச்சலுமா வடிவு சொல்ல, குமரவேல் குறுகுறுன்னு குற்ற உணர்ச்சியோட பாக்குறாரு. சக்திவேல் இதுதான் வாய்ப்புன்னு அனல் வார்த்தைங்களை அள்ளி தெளிக்கிறீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களும் உடனே சந்தோஷமா கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு வடிவு சொல்ல, கேட்டியாடி, நம்மளுக்கெல்லாம் இங்கே இவ்வளோதான் மரியாதை, எப்படி பேசுனாங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, மாரியும் சடக்குன்னு பார்க்குறாங்க. குமரவேல் ரொம்பவே சங்கடமா இங்கே அங்கே பார்த்துட்டு தட்டுக்கிட்ட குனிஞ்சிக்கிறாரு. அப்படின்னு பாட்டியும் ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்ட, நீங்க என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க சுகன்யா. பண்ணுறது எல்லாம் கிரிமினல் வேலை, பொண்ணு கேட்கணுமா பொண்ணு அப்படின்னு காரி துப்பாத குறையா கழுவி ஊத்துறாங்க வடிவு. அப்படி யாரும் கஷ்டப்பட்டு என் பையனுக்கு பொண்ணு கேட்டு போக வேண்டாம். என் பையனுக்கு நானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். யாரை நம்பியும் யார் தயவுலையும் என் பையன் இல்லை அப்படின்ற சக்திவேல், டேய் நீ ஒன்றும் கவலைப்படாத, பெரிய இடமா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் பையன்கிட்ட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு. கிழிச்சங்கிற மாதிரி பாட்டி பார்த்துட்டு இருக்க, மாமா அரசியை கேட்டு பார்க்கலாம், பெரிய மாமாவும் அத்தாச்சியும் தான் இப்ப நல்லா பேசிக்கிறாங்கல்ல, மாமா சொன்னா அத்தாச்சி கேட்பாங்க அப்படின்னு சுகன்யா நைஸா முத்துவேலை கோத்து விடுறாங்க. அப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன்ற மாதிரி குமரவேல் ஏக்கமா பாக்குறாரு. அதெல்லாம் சரியா வராது சுகன்யா அப்படிங்கிறாரு முத்துவேல். குமாருக்கு நல்ல குடும்பத்துல பெரிய இடமா நான் பார்ப்பேன் அப்படிங்கிற சக்திவேல், ஆமா உங்களுக்கெல்லாம் சாப்பிட்றப்ப வேற பேச்சே கிடைக்காதா? என் பையன் விஷயத்தை தான் போட்டு மென்னுகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. ஆமா, வேற என்னத்த பண்றது, வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்ற வேலையை பாருடா, உலகத்துல இல்லாத பிள்ளைய பெத்துட்ட அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு சாப்பாட்டை பேசுறாங்க. மென்னுட்டு போ ஆத்தா, சும்மா நைன்னுகிட்டு அப்படிங்கிறாரு சக்திவேல். ஆமா வந்துட்டான், ஏய் உங்க அப்பன் உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறானா, கல்யாணம் பண்ணிக்க, சாப்பிடு அப்படின்னு படு கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு பாட்டி சாப்பிட ஆரம்பிக்க, குமரவேல் தொண்டையெல்லாம் அப்படியே இறுகி போயிருக்கு. மாறி எதுவுமே பேச முடியாத தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருக்காங்க. சரி, வேண்டிய அளவுக்கு எல்லார் மண்டையும் உருட்டியாச்சு, இனி சாப்பாட்டை உருட்டலான்னு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கையில உருட்டிட்டு இருக்காங்க சுகன்யா. குமரவேல் முகத்துல என்ன வடிய குரூரமா எதையோ யோசிக்கிறாரு. செந்தில் கிச்சன்ல ஆயில் ஊத்தி 65 வறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கதிர், வாங்க மாமா வாங்க அப்படின்னு சரவணனோட உள்ளர வர்றாரு. அண்ணே வாண்ணே, வா மாம்சு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு செந்தில் அங்க வர்றாரு. சரவணன் அங்க வந்து நிக்க, பழனி ஒரு பார்சலை வைக்கிறாரு. என்னடா திடீர்னு பார்ட்டி அப்படின்னு சரவணன் கேட்க, சும்மா தானேங்கிறாரு செந்தில். டேய் மாப்பிள்ள, இவன் வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், கடத்தாத குறையா இவனை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற பழனி. ஆமா மீனா எங்கன்னு கேட்கிறாரு. அங்க நம்ம வீட்டுல இருக்காங்கிறாரு செந்தில். அப்ப சரி, வசதியா போச்சு, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பழனி கேட்க, ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு 4 பேரும் ரவுண்டு கட்டி உட்காடுறாங்க. பிளேட்ல மிக்சர் அது இதுன்னு சைடிஷை கொட்டி வச்சிருக்காங்க. மாப்பிள்ள இங்க பாருங்கடா, நான் அரை பாட்டில் தான் குடிப்பேன் அப்படின்னு பழனி சொல்ல, மாமா திருந்திட்டீங்களா மாமா அப்படிங்கிறாரு கதிர். ஏண்டா டேய்,
திருந்துறவன் வேண்டான்னு தானேடா சொல்லுவான். அரை பாட்டில் போதும் நான் சொல்லுவான். குடிச்சிட்டு போனா உங்க அத்தை கண்டுபிடிச்சி திட்டுவாப்பா, அதான் அப்படின்னு வழியிறாரு அவரு. எப்படி எந்த கவலையும் இல்லாம சிங்க மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க மாமா, இப்ப இப்படி பம்புறீங்களே அப்படின்னு கதிர் சிரிக்கிறாரு. சரவணன் பெருசா எதுலையும் பட்டுக்காம அப்படியே உட்கார்ந்துருக்க. ஒரு காராச்சேவை எடுத்து கடிக்கிற செந்தில், எதுக்கு வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு, எல்லாரும் இங்கேயே படுத்து தூங்கிக்கலாம் மாம்சுங்கிறாரு. ஆஹா, அதெல்லாம் சரி வராதுப்பா, சரி வரவே வராது, நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், நம்ம சூழ்நிலை அப்படி அப்படிங்கிறாரு பழனி. ஏன் மாப்பிள்ள, ராஜி எப்படி குடிச்சா திட்டுமான்னு கதிர்கிட்ட கேட்குறாரு பழனி. அவரு உடனே நிமிர்ந்து உட்காந்து நல்லா காதுல ரத்தம் வர்ற மாதிரி திட்டு வாங்குறாரு. ஐயோ, உன் நிலைமை அவ்வளோ மோசமான்ற மாதிரி பழனி பார்க்க, அண்ணே அண்ணி எப்படின்னு அப்படின்னு கதிர் கேட்குறாரு செந்தில் கிட்ட. அவர் ஒரு ஓலை பக்கோடாவை மென்று முடிச்சுட்டு, உங்க அண்ணி குடிச்சாலாம் திட்டமாட்டா, குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் தூக்கி போடாம அப்படியே வச்சோன்னு வச்சுக்கையேன், அதுக்கு கண்டபடி திட்டுவா, சும்மா கண்ணா அப்படின்னான்னு திட்டுவா அப்படின்னு செந்தில் சொல்ல. ஓஹோ, அப்ப எடுத்து வச்சுட்டு போயிடலாங்கிறாரு பழனி. 3 பேரும் இப்படி சுறுசுறுப்பா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு கலகலப்பா இருக்க சரவணன் மட்டும் அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருக்காரு. கையை தட்டிட்டு நிமிர்ற பழனி, ஓஹோ டாபிக் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, சரவணனுக்கு வேற ஒய்ஃப் இல்லை, அதான் சங்கடமா உட்கார்ந்துருக்கான்னு புரிஞ்சுக்கிறவரு, ஏன்பா இப்போ எதுக்குப்பா ஒய்ஃபை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு, வேற ஏதாவது பேசுவோம், வாங்க வாங்க ரெடி, வாங்க குடிப்போம், வாங்க எடுங்கடா எடுங்க அப்படின்னு அவர் ஒரு பாட்டில் எடுக்க, எடுத்துட்டேன் மாம்சு அப்படின்னு செந்தில் ஆளாக எடுக்கிறாரு. எடுன்னு அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கதிர் இந்தான்னு எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் 4 பேரும் கையில் வச்சுக்கிட்டு சியர்ஸ் அப்படின்னு ஒன்றா கொண்டு வந்து ஒரு கிளிங் சவுண்டை உருவாக்குறாங்க. எல்லாம் சியர்ஸ்னு பீர் பாட்டில தலைக்கு மேலே தூக்கிட்டு வாய்க்கு கொண்டு வர சரவணன் அப்படியே பார்த்துட்டு இருக்கவரு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆளுக்கு ஒரு மூஞ்சி டிசைனை வச்சுக்கிட்டு இருக்க. ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா உங்க கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சு அப்படின்னு பழனி ஆனந்தப்பட்டுக்கிட்டு மறுபடியும் குடிக்கிறாரு. எங்க கூட சேர்ந்து குடிக்காம வேற யார் கூட குடிப்பீங்க மாமா அப்படின்னு கதிர் கேட்க டக்குன்னு அவருக்கு பொறை ஏறிடுது. அதுவும் சரிதான், சரியாதான் சொல்ற, வேற யார் கூட நான் போய் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லு. ஏதோ தத்துவத்தை கேட்ட மாதிரி செந்திலும் கதிரும் சிரிப்போடு பார்க்குறாங்க. டேய் சரவணா, என்னடா வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, 4 வார்த்தை கூட பேசல, டேய் ஏதாவது பேசுவியா இல்லை மாட்டியாடா அப்படின்னு பழனிவேல் கேட்க, அதான் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாரு சரவணன். அட யாரா இவன் வேற, டேய் நீ பேசுடா மாப்பிள்ள, நீ தான் நல்லா மணிமணியா முத்து முத்தா பேசுவியே, பேசு அப்படின்னு பழனி சொல்ல. பேசுறதுக்கு எதுவும் இல்லை மாமா அப்படின்னு சரவணன் சிம்பிளா நிறுத்திக்கிறாரு. அப்ப பாடு அப்படின்னு செந்தில் சொல்ல. அவர் உச்சி கொட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. நல்ல ஆளை பார்த்து பாட சொன்னீங்க அப்படின்னு கதிர் சொல்ல. அப்ப நீ பாடு அப்படிங்கிறாரு பழனி கதிர்கிட்ட. எனக்கு இன்னைக்கு மட்டும் தொண்டை சரியில்லை, அதனால நானும் இன்னைக்கு பாடலன்னு கதிர் ஜகா வாங்குறாரு. அட யாரா நீ அப்படிங்கிற பழனி, அட ஏன்பா செந்தில், நீ தான் ஏதாவது பண்ணி உன்னோட திறமைய காட்டேங்கிறாரு. அவர் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருக்க தட்டை பார்த்துட்டு, நான் செஃப்பு, என்னோட திறமையெல்லாம் காட்டியாச்சுல்லங்கிறாரு. சரிப்பா, அப்ப நீ வேணும்னா கவிதை சொல்லுங்கிறாரு. சொல்லுப்பா சொல்லு, ஒரு கவிதை சொல்லு, நீ தான் பெரிய கவிஞனாச்சேங்கிறாரு பழனி. அட சொல்லுங்கண்ணே அப்படின்னு சரவணனை பார்த்து கதிரும் சொல்றாரு. ஆமாண்ணே, நீ தான் விதவிதமா ரகரகமா கவிதை சொல்லுவியே, அதுல அப்படியே உன்னை எடுத்து விடுங்கிறாரு செந்தில். இந்த மரத்துல இருக்கிறது மாங்காய், இந்த தெருவுல இருக்கிறது தேங்காய் அப்படின்னு பயங்கரமா உருட்டுன்னு உருட்டுவியே, சும்மா உன்னை உருட்டி விடுன்னு ஓடட்டுங்கிறாரு செந்தில். எனக்கு இருக்கிற மனநிலைக்கு நான் நடமாடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சரவணன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்டா அப்படின்னு பாக்குறாரு பழனி. இதுல நான் கவிதை வேற சொல்லணுமாக்கும் அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கடுப்போட கேட்க கதிர் சிரிப்போட பார்க்குறாரு. இவன் இப்படிதான்ப்பா, நாம உன்னை கேட்டா இவன் உன்னை சொல்லுவான், சீரியஸா பேசி மூடையவே கெடுத்து புட்டானே அப்படின்னு பழனி சொல்ல கொஞ்சம் பரிதாபமா பார்க்குறாரு சரவணன். சரிடா, இப்போ என்னங்கடா, உங்களுக்கு பாட்டு பாடணும், ஜாலியா இருக்கணும் அதானே, சரிப்பா நான் பாடுறேன் அப்படின்னு பியரை ஊற்றி தொண்டையை ஈரம் பண்ணிக்கிறாரு பழனி. மாம்சு ஆரம்பி மாம்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமா பாடுங்க மாமா அப்படிங்கிறாரு கதிர். சரி மாப்பிள்ளைங்களா அப்படின்னு பாட்டிலில் வைக்கிறவர் கையை தட்டிக்கிட்டு நல்ல நிமிர்ந்து உட்காந்து சமணத்தை இறுக்கி போட்டுக்கிட்டு, என்ன பாட்டு பாடலாம், பழைய பாட்டு பாடலாமா இல்லை புது பாட்டு பாடலாமா அப்படின்னு கேட்குறாரு. எதுவாக இருந்தாலும் சரிதான் மாமா, பாடு மாம்சு பாடு அப்படிங்கிறாரு செந்தில்.
அவரும் சிரிச்சிட்டு ஓஹோ அப்படியா இதோ அப்படின்னு ஹொய்யா ஹோய் அப்படின்னு பாட ஆரம்பிக்க மற்ற 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலேன்னு அவங்க பாடிக்கிட்டு இருக்க சரவணன் மட்டும் சத்தமே காட்டாம உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டு உட்கார்ந்த வாக்குலயே ஆடிக்கிட்டு இருக்க பழனி எழுந்து சோஃபாவோட திட்டுல உட்காந்து அப்படியே சரவணனை டிங் டிங்னு இடிக்கிறாரு. இந்த பக்கம் செந்திலும் எழுந்து வந்து அண்ணன் மேல இடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. பொழுதானா போதும் துணவன்னு தேடும் அப்படின்னு பாடிக்கிட்டே 3 பேரும் எழுந்து நின்று இளங்கால ஆட்டம் விடிஞ்சாதான் போகணும் செம்மையா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சரவணன் குடிக்கிறத தவிர நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு புடிவாதமா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஆடிக்கிட்டே வந்து சரவணனோட கழுத்தை கட்டி முகத்தை கொஞ்சி அவரை கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாரு பழனி. நல்ல இருட்டா இருக்கு. 4 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. என்ன மாம்சு, அரை பாட்டிலுக்கே இப்படி ஆயிட்ட நீ? என்ன பாத்தியா? நான் எப்படி தெளிவா இருக்கேங்கிறாரு செந்தில். 4 பேரும் பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. கதவை பார்த்தா பூட்டி இருக்கு. என்ன நம்ம வரவேற்க யாரையும் காணோம் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. நைஸா உள்ளர போயிடலான்னு பார்த்தா கதவு சாத்தி இருக்கு அப்படிங்கிறாரு பழனி. கதிரும் கதவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க கதவு பூட்டி இருக்கே, என்ன பண்றதுங்கிறாரு செந்தில். எப்படி உள்ளர போறதுன்னு அவரு யோசனையா கேட்க இது என்ன கேள்வி மாப்ள, யாராவது போய் கதவை தட்டணும் இல்லைன்னா காலிங் பெல் அமுக்கணும், சிம்பிள் முடிஞ்சதுங்கிறாரு பழனி. அட 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 அறிவு மாம்சுங்கிறாரு செந்தில். அப்பாவோ அம்மாவோ வந்து கதவை திறந்துட்டா அப்படின்னு கதிர் அவங்களெல்லாம் கலங்க வச்சிடுறாரு. ஐயோ ஆமா இல்ல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு பயந்து போய் பாக்குறாரு பழனி. நான் ஒன்னு பண்ணட்டா, பேசாம இந்த ராஜிக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் அந்த புள்ள நாம குடிச்சிருக்கத கண்டுபிடிச்சிடாதா அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு. அவ கண்டுபிடிச்சாலே என்ன மட்டும்தான் திட்டுவா, உங்களையெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டா, அதனால நான் ராஜிக்கே கூப்பிடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, சரி கூப்பிடுங்கிறாரு சரவணன். மாப்பிள்ள ஊஃப் அப்படின்னு பழனி ஊத, ஆம்சு அப்படின்னு செந்தில் ஜாட காட்டிட்டு இருக்க கதவை பளீர்னு பாண்டியன் திறக்கிறாரு. சரி மாப்பிள்ள, நான் வாயை திறக்க மாட்டேன்ற மாதிரி கைய வச்சுட்டு பழனி பார்க்க 4 பேரும் பாண்டியனை பார்த்து அப்படியே ஆணு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. ஐயோ இவரா அப்படின்னு செந்தில் நடுங்க. சோழி முடிஞ்சதுன்னு வாயில இருந்த கைய மெதுவா எடுக்கிறாரு பழனி. ஐயோ அப்பா அப்படின்னு பாக்குற கதிருக்கு அல்லு விட்டுட சரவணனும் திகிலோட பாக்குறாரு. சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு செந்தில் பழனிக்கிட்ட சொல்ல, யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவரே வந்து கதவை திறக்கிறாரு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, மாம்சு கோத்து விட்டுறாத சைலண்டா இருந்துரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கும் போதே கதவை திறந்த பாண்டியன் படி இறங்கி வர்றாரு. ஐயோ வர்றாரே அப்படின்னு செந்தில் சைட்ல திரும்பிக்க, இலை என்னங்கடா ராத்திரி நேரம் வாசல்ல நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது ஒன்றும் இல்லப்பா, இப்பதான் அண்ணன் வீட்டுல இருந்து வந்தோம், கதவை எப்படி திறக்கிறதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருந்தோம், கரெக்டா நீங்க வந்துட்டீங்கன்றாரு கதிர். வாசலையே நின்றுகிட்டு இருந்தா கதவை தன்னால திறந்துருமா, கதவை தட்டணும் இல்ல யாரையாவது கூப்பிடணும் சத்தம் போட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சூப்பரா சொன்னீங்க மச்சாங்கிறாரு பழனி. கூப்பிடலான்னு நினைக்கும் போது நீங்க வந்து திறந்துட்டீங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்றாரு. 4 பேர் இருந்தோமா, யார் வந்து கதவை தட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்ட நின்னோம் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, போங்கடா போய் தூங்குங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு பழனி தலையாட்ட அவர் தலையை ரொம்ப ஆட்டி காட்டி கொடுத்துட போறாருன்னு செந்தில் பிடிச்சிக்கிறாரு. அப்பா நீங்க தூங்கலையா அப்படின்னு சரவணன் கேட்க, அவரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு, நான் தூங்கலடா, நான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருக்கேன், நீங்கெல்லாம் போய் தூங்குங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வால் பிடிச்சிட்டு கதிர் போக, மாம்சு ஒழுங்கா ஓரமா வந்துரு, கண்டுபிடிச்சு அடிச்சிட போறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, போ நிக்காம போ அப்படின்னு இருந்த பாதி வழியில 4 பேரும் உள்ளர போயிடுறாங்க. 4 பேரும் தப்பிச்சோம் பொழிச்சோன்னு உள்ளர போய் கதவை ஒரு ஓர்சலா சாத்தி விடுறாங்க. கதவை தாழ் வைக்கல. பாண்டியன் அப்படியே வெளியே நின்று பாக்குறாரு. மெதுவா திண்ணைக்கிட்ட நடந்து வந்து உட்காரலாமான்னு நினைக்கிறவரு அப்படியே நிக்கிறாரு. அவர் மனசுல சரவணனுக்கும் மயிலுக்கும் கல்யாணம் நடந்த அந்த நினைவுகள் வருது. மயிலு ரொம்பவே சந்தோஷமா சரவணனை பார்த்து சிரிக்க, அவரும் முகம் முழுக்க புன்னகையோட மயிலை பார்த்துக்கிட்டே தாலியை கொண்டு போய் கட்ட, கோமதியும் பாண்டியனும் ஆனந்த கண்ணீர்ல நனைஞ்சுக்கிட்டு அப்படியே அட்சத அரிசியையும் பூவையும் தூவிக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே அந்த நினைவுல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அடுத்ததா சரவணன் கோவத்துல பொங்கி எழுந்து, இவெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நல்லவ கிடையாதுமா, சரியான கேடி ஃப்ராடு அப்படின்னு கத்த, பாண்டியனும் கோமதியும் பயங்கரமா அதிர்ச்சியானதும் அவரு மனசுல வருது, வாயை திறந்தா வெறும் பொய் மட்டும்தாம்மா பேசுவா அப்படின்னு சரவணன் உச்சக்கட்ட கோவத்துல கத்துனதும் இதெல்லாம் தெரிய வர பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில நின்னது. கோமதி தாங்க முடியாத வேதனைய அதிர்ச்சியுமா பார்த்தது. வீட்டுல எல்லாரும் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க,
இவள மாதிரி ஒருத்தியை இந்த உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சரவணன் கத்திக்கிட்டு இருக்க மயிலு பரிதவிப்பும் பயமும் அழுகையுமா விரலால கிள்ளிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே மனசுல நினைச்சு பார்த்துக்கிட்டு பாண்டியன் நின்ன வாக்கிலேயே திண்ணைக்கு 2 கையை முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அடுத்து மெதுவா கையை எடுத்து உதறிட்டு தட்டிக்கிறாரு. இதே மாதிரி மனசுல இருக்கிறதையும் தட்ட முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற பார்வையோட அவர் பார்க்க அடுத்தது மனசுல வருது. ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிய நான் நொறுங்கி போயிட்டேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஆறுதல் தேடலான்னு வருவேன்ப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனை நடக்கும். என் வலிய மறைச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சரவணன் சொல்ல இவர் பயங்கர அதிர்ச்சியோட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியாடா நீ அப்படின்ற வலியான பார்வை பார்க்க கோமதி ஒரு பக்கம் கதறி அழுதுகிட்டு இருந்ததும் அவ முகத்தை கூட என்னால பார்க்க முடியலப்பா. அவ கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சரவணன் சொன்னதெல்லாம் அவர் மைண்ட்ல வருது. அடுத்ததா கடையில சரவணன் அவர்கிட்ட அப்பா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல என்னன்னு கேக்குறாரு அவரு. என்னால மயிலோட வாழ்றத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சரவணன் கெஞ்சினதும் அவர் மைண்ட்ல வருது. எப்படியே நின்னா கண்டதையும் யோசிச்சு மனசுதான் பாரமாகும். பேசாம உள்ளர போயிடலான்னு வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்றாரு. இங்க பாய விரிச்சு 4 பேரும் மட்டையாகி கிடக்குறாங்க. உள்ளர வர்றவரு அப்படியே படுத்திருக்க பசங்களை பார்த்துட்டு மெல்ல சோஃபா கிட்ட போறாரு. காத்தே இல்லையே அப்படின்னு திரும்புற பழனி கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அங்க பாண்டியன் ஆவி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு இன்னும் இவர் தூங்கலையான்னு மனசுக்குள்ள பேசிக்கிறாரு. எடே தூங்கலையாடா நீன்னா அப்படின்னு பாண்டியன் கேட்க அவர் எழுந்து வந்து இல்ல மச்சான் சரியா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. பாண்டியனும் எனக்குன்னு என்னன்னு தெரியலடா தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சோஃபால உட்கார என்னாச்சு இவருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இன்னொரு சேர்ல வந்து உட்கார்றாரு பழனி. ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்படின்னு பழனி கேட்க ஏண்டா யோசிக்கிறதுக்கு விஷயமாடா இல்ல என்னடா எப்போ பார்த்தாலும் சரவணனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனி அப்படியே தூங்கிட்டு இருக்க சரவணனை திரும்பி பார்க்குறாரு. சரவணன் ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருக்காரே தவிர அவரும் தூங்கலை. கண்ணை லைட்டாக திறந்து மூடிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே சரவணனை பற்றின கவலை தான் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க சரவணன் அதை கவனமாக கேட்குறாரு. நீங்கள் என்ன தப்பு பண்ணினீங்க அப்படின்னு பழனி கேட்க சரவணன் கல்யாண விஷயத்தில் எல்லாத்தையுமே எங்கிட்ட தாண்டா விட்டுருந்தான். ஆனா அவன் விஷயத்துல ஒரு முடிவு கூட நான் சரியா எடுக்கலையேடா. ஒரு புள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் தான் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ண கூடாதுடான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானா ஒரு புள்ளைய பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப பாத்தியா அவன்கிட்ட இருக்க எல்லா நிம்மதியையும் பறி கொடுத்துட்டு இப்ப பாவமா இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சங்கடப்பட்டுட்டு இருக்க சரவணன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே படுத்திருக்காரு. எல்லாம் சரியாயிடும் மச்சான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்றாரு பழனி. சரியாயிரும் எல்லாம் இப்படியே இருந்துராதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா என் மகன் சரவணனுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறனேடா. பாவம்டா சரவணன் எல்லா கஷ்டத்தையும் அவனே தனியா அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டி சொல்ல இவருக்கு சுய இறக்கத்துல கண்ணீர் கடகடன்னு வருது. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்காரு சரவணன். நான் ஊருக்குள்ள நல்ல தகப்பன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா சத்தியமா நான் நல்ல அப்பா கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் வேதனையோட சொல்ல அத வலியோட கேட்டுட்டு இருக்காரு சரவணன். யாரு சொன்னாங்க மச்சான் நீங்க நல்ல அப்பா இல்லைன்னு? நீங்க நல்ல அப்பா தாங்கிறாரு பழனி. நல்ல அப்பா பிள்ளைங்களை கஷ்டப்பட விட மாட்டான்டா அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏன் மச்சான் மயில கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிலாம் கஷ்டப்படுவாங்க இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரிஞ்சா பண்ணுனீங்க இல்ல அப்படிங்கிறாரு பழனி. அவங்களா அவங்கவுங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்ட 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா சரவணனுக்கு நான் பார்த்து முடிச்சு வச்ச கல்யாணம் இப்படி சொதப்பிருச்சேடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ற பாண்டியன் ஏண்டா இலை அப்படின்னு கூப்பிட என்ன மச்சாங்கிறாரு பழனி. சரவணன் சரியாயிடுவான்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க கண்டிப்பா சரியாயிடுவான் மச்சான் அப்படிங்கிறாரு பழனி. சரியாயிடுவான் சரி ஆகணும் அப்படின்னு பாண்டியன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க இங்க சரவணன் கஷ்டப்பட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்காரு. அப்படியே மெல்ல ரூமை திரும்பி பார்க்குற பாண்டியன் ஏய் உங்க அக்கா வேற முழிச்சிட போறா. அவ எழுந்துச்சு வந்தாக்கா இவனை பத்தி பேசி ரொம்ப வேதனைப்படுவா. சரிடா நீ படு
நானும் போய் தூங்குறேன்னு எழுந்து போறாரு பாண்டியன். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மௌனமா கண்ணீரை முழுங்கிக்கிட்டு மலையளவு சோகத்தை சுமந்துகிட்டு படுத்திருக்காரு சரவணன். அடுத்த நாள் பொழுது விடியுது. சரவணன் கடையில இருக்க பொருளெல்லாம் தூசி தட்டிட்டு இருக்க, அண்ணா இதை எடுத்து வச்சிருனே அப்படின்னு கதிர் எதையோ கொடுக்குறாரு. அப்போ கடைக்கு வர்ற பாண்டியன் கீழே செருப்பை கழட்டி விட்டுட்டு மேல வர்றாரு. சரவணன் அப்பாவை ஓர பார்வையா பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இலை, இன்னைக்கு ஷோரூமை திறக்கலையாடா அப்படின்னு கதிர்கிட்ட கேக்குறாரு. திறந்திருக்கேனேங்கிறாரு அவரு. சரி, அங்க திறந்துட்டு இங்க வந்து நின்னா அதை யார் பாப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவன் பாத்துக்குவாங்கிறாரு கதிர். ஏண்டா இலை, ஃப்ரெண்டுங்களை நம்பி எல்லாம் பிஸ்னஸை விட முடியுமாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, உங்களுக்கு குமரேசன் மாமா இருந்தாருல்ல, அவரை மாதிரி தான் எனக்கு என் ஃப்ரெண்டு, அவனை நம்பி பிஸ்னஸை விடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, அது சரி அப்படிங்கிற பாண்டியன், சரிடா அப்படி ஃப்ரெண்டை நம்பி அங்கே விட்டுட்டு இங்கே வந்து ஏண்டா நிற்கணுன்றாரு. ஒரு மூட்டையை நகர்த்தி வச்சுட்டு வர்ற சரவணன், அப்பா எனக்கு துணையா இருக்கிறானாமா, வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கிறாரு அவரு. அண்ணே குடோன்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரணுமாண்ணே அப்படின்னு கதிர் கேட்க, இல்லடா வேண்டாங்கிறாரு சரவணன். டெலிவரி ஏதாவது போகணும்னா சொல்லுங்க, நான் போறேங்கிறாரு அவரு. இல்லடா எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேங்கிறாரு சரவணன். அப்படின்னு கதிர் தலையாட்ட சரவணன் பேக்கிங் ஆரம்பிக்கிறாரு. மளிகை கடையில இருந்து டெலிவரி போறதுதான் இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு இருக்கிற அத்தனை ஆப்ல இருந்து தான் டெலிவரி அடிக்கடி வருது. சரவணன் ஒரு பெட்டியை ஒட்டிட்டு தூக்க போக சரவணன் அவங்க அப்பா கூப்பிட வச்சுட்டு அப்பாங்கிறாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன சொல்லுங்கன்ற மாதிரி சரவணன் பாக்குறாரு. ஏண்டா நீ அப்பா மேல எதுவும் கோவமா இருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா என்னப்பா உங்க மேல எனக்கு எதுக்குப்பா கோவன்றாரு சரவணன். டேய் அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுடாங்கிறாரு பாண்டியன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பாங்கிறாரு சரவணன். ஏண்டா இலை, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன், எதுவும் வருத்தமா இருக்கான்னு பாண்டியன் கேட்கிறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சரவணன் அவசரமா தலையாட்டுறாரு. இல்ல உனக்கு ஏதோ நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா என்னப்பா பேசுறீங்க, நீங்க எப்படிப்பா எனக்கு துரோகம் பண்ணுவீங்க, நீங்க எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவீங்க அப்படின்னு சரவணன் ஸ்ட்ராங்கா சொல்ல, நான் வெறும் பார்வையாளர் மட்டும்தாங்கிற மாதிரி கதிர் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் சங்கடமா உட்கார்ந்துருக்க, யார் யாரோ என்னென்னமோ பண்ணதுக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா நிஜமாவே என் மேல உனக்கு கோபம் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா நிஜமா இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணனை பெருமையும் பரிதாபமா பாக்குறாரு கதிர். ஏதாவது உன் மனசுல இருந்து அப்படி ஏதாவது சொல்றதா இருந்தா என்கிட்ட நேரடியாவே சொல்லிரு, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கிறாரு பாண்டியன். சொல்றதுக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லப்பா, ஆனா கேட்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குப்பா, அது கூட நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான்ப்பா செய்வேன், அது இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு அவசரமா சொல்றாரு சரவணன். சரி கேளு, என்ன விஷயங்கிறாரு பாண்டியன். இல்ல அது மயிலம்மா சண்டை போட்டதுக்கு அப்புறம் அஞ்சலியை நான் இப்ப வரைக்கும் பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, கதிர் பாண்டியன் ரெண்டு பேருமே அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு யோசனையா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணப்ப கூட அஞ்சலி எடுக்கவே இல்லை. ஒரே ஒரு தடவை அஞ்சலியை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடவாப்பா, அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு வந்துடவாப்பா அப்படின்னு சரவணன் கேட்க, பாண்டியன் பயங்கரமா யோசிக்கிறாரு. கதிர் அவங்க அப்பாவை எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் அமைதியாவே இருக்க, அப்பா நீங்க போக வேணான்னா நான் போகலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, இலை நீ அங்க போறதுல பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. வராதுப்பா, முன்ன மாதிரி எல்லாம் எதுவும் பேச போறது இல்லப்பா, மன்னிப்பு மட்டும் கேட்கணும், அதை மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, சரிடா போயிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சரவணன் பில்லை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பார்சல் எடுக்கிறாரு. அப்பா அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டியன். ஏய் கதிர் வாடான்னு கூப்பிட அவரும் வர்றாரு. சரவணன் பெட்டியை தூக்கிட்டு நடக்க கதிரும் கூடவே வர்றாரு. படியிறங்கி போற பையனை பாசமும் பரிதவிப்புமா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அடுத்து என்ன நடக்க போகுது? அஞ்சலியை பார்க்க போற சரவணன் கிட்ட அஞ்சலி பேசுவாங்களா, இல்லை இதை வச்சு மயிலோட அம்மா வேற ஏதாவது கலாட்டா பண்ணுவாங்களா அப்படின்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.